எம்டியை பார்க்கணும். காட்டன் டிவிஷன் சார். செகண்ட் கேட்ல போங்க சார் ப்ளீஸ். வெல்கம் சார். சரி மகன் இருக்கானா? ஏதாவது சாப்பிட்றீங்களா சார்? இருக்கட்டும் பாப்பா, சைமா மீட்டிங் போகணும். வேல்யூஷன் பேப்பர் கொடுக்குறியா? 1 minute சார். எடுத்தா அருளுக்கு இட்டாலியன் குசைன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். பெஸ்ட் செஃப்னு அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. இந்தாங்க சேட்டே, இனி நீயே அருள்கிட்ட பேசிக்க. ஓகே சார். ஆமாம், கேட்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன் மத்தியா. என்ன அருளோட ஃபோன் 2 நாளாக சுவிச் ஆஃப்லேயே கிடக்குது? அது நான் அவனோட பெரிய பையா, என்கிட்ட கூட சொல்லக்கூடாதா? அப்படியெல்லாம் இல்லைங்க. என்ன மறுபடியும் மலேசியாக்கு இது போயிட்டானா? ஆமாங்க. சரி, அந்த நம்பரை கொண்டா, சேட்டை கொஞ்சம் பேச சொல்லணும். இல்லை, அவராக கூப்பிட்டா தான் உண்டு, நம்மளால. ஒன்றரை நம்பர் இல்லையா? இல்லைங்க. ஐயா வணக்கம். அருள் தம்பி உள்ள இருக்கிறாங்க. அவருக்கு பாஸ்போர்ட் ரெனியூவல் வந்துருக்கு. அதை கொண்டாங்க. ஆறுகிட்ட தூத்துடுறானுங்க. பாஸ்போர்ட் இல்லாமல் பிளேனில் ஏற்றுறானுங்களா? எதைய மறைக்கிறானுங்க சார்? 2 ஃபேக்டரியும் சேர்த்து 487 கோடி ரூபாய் வேல்யூ போட்டிருக்காங்க சார். மில்லுக்கு மட்டுமே அத்தனை வருதா? அப்போ 2ஐயும் சேர்த்துனா 900. அது எப்படி பார்த்தாலும் நம்மளை விட கொஞ்சம் கம்மியாக தானுங்க இருக்கு. ஏனுங்க ஒண்ணு போட்டுருவோண்ணே. அவனை விட சொத்து எனக்கு அதிகமாக தான் இருக்குது. ஆனா என்ற பொண்டாட்டி பெத்து தொலைச்சிருக்காளே, செட்டு தோசை மாதிரி 2 எண்ணம். சொத்து 2 பெரியதல்ல, ஆனா 900 கோடிக்கும் அவன் ஒரே வாரிசு. சாமி, சிவப்பு சேல 2 ரூபா போடுது, 5 ரூபா பெட்டு. 5 ரூபா போடுது, 2 ரூபா பெட்டா? பெட்ரா. தர்மமா. அம்மா அம்மா மகராசி. ஏய் 2 ரூபா. எடே 5 ரூபா 5 ரூபா. எதுக்கு எடுக்கணும்? சிவப்பு சேல 5 ரூபா போடுது, 2 ரூபா பெட்டு. 2 ரூபா போடுது, 5 ரூபா பெட்டு என்ன சொன்னேன்? நீ ஏமாத்தாத. இந்த போகாட்டம்ல ஆடாத சொல்லிட்டேன். காசு நீ பாத்துட்டு புடியா காசை. ஐயா சாமி எஜமா மகாபிரபு. என்ன சார் அது காட்டி வந்துட்டீங்க? சார், தர்மம் கொடுத்ததான் திருப்பி எல்லாம் கேட்க கூடாது. என்ன சாமி? இல்லை சார், உங்க கூட சேர்ந்து நானும். என்ன சார் மெய்யாலுமா? என்னாச்சு? இந்த தொழிலுக்கு வர ஒவ்வொருத்தனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். இவன் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்லி நம்ம 5 நிமிஷம் அழுது இவன் கொடுத்த காசை திருப்பி கொடுக்க வேண்டியிருக்கும். பரவாயில்லையா? சாமி உட்காருங்க சாமி. வெல்கம். சிட் டவுன். என்னையா கல்லால உட்கார மாதிரி உட்கார்ற? பொறுப்பான தொழிலுக்கு ஏற்ற மாதிரி உட்காரியா? எந்திரியா? சாரி. எந்திரி. சாரி. தரையில உட்காரு. திரும்பி உட்காரு. நம்ம தொழிலுக்கு வந்துட்ட. ஆனா இந்த பக்கம் ஒரு பால் பாக்கெட், இந்த பக்கம் ஒரு சாக்லேட் பாக்கெட் தொங்குது. உன்னை பார்த்தா அன்னை தெரசாவுக்கு கூட அன்பு வராது போல இருக்க. வாட் இஸ் சாமி ஸ்கின் பண்ணு மாதிரி இருக்கே. லுக் ஓகே. இதை தினமும் தேய்ச்சிக்கணுமா? தேவையில்லை. முதல் 2-3 நாளைக்கு தான். இப்ப ஹீரோங்க படத்துல மொக்கையா இருப்பாங்க. 3வது 4வது படத்துல ஆடியன்ஸே இவன் தாண்டா நம்ம ஹீரோன்னு பழகிக்கிறாங்கல்ல. அந்த கேப்ல ஹீரோ அழகாயிட்டார்னு அர்த்தமா? எல்லாமே ஆடியன்ஸை மைண்ட் செட் பண்றதுதான். அதே மாதிரி தான் நம்ம கிளைண்டுகளும் சீக்கிரம் உன்ன பிச்சைக்காரனா ஏத்துக்குவாங்க. தேங்க்யூ. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், பக்தர்கள் கோயிலுக்குள்ள போகும்போது பிச்சை கட்டி டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அவங்க உள்ள போய் முதல்ல அவங்கள பிச்சை எடுக்க விடணும். அவங்க வெளியே வரும்போது தான் நாம அவங்க கிட்ட பிச்சை கேட்கணும். இப்படி இப்படி இப்படின்னா அவங்க, இப்படின்னா நாம. சரி, பூஜை முடிய போகுது, கிளைண்டுக்கெல்லாம் வந்துருவாங்க. வா முதல்ல தொழில் தொடங்குவோம். அம்மா 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 தர்மம் போடுங்கம்மா. அம்மா அம்மா தர்மம் போடுங்க சாமி. ஐயா 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 தர்மம் போடுங்க சாமி. அம்மா தர்மம் போடுங்கம்மா.
பண்ற? 2 நாள் கால் வீக்கம் வேற, டெம்பரேச்சரும் ஹையா இருக்கு. நீ எங்க இருக்க அருள்? I'm sorry.